ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் வெல்லூர். ரொம்ப நாளாக வீடியோவே போடல, நான் கண்டென்ட் கிடச்சிருக்கு, அதுதான் இன்றைக்கி வீடியோ போட்டேன். இந்த காணொலியில் என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரொம்ப பழமையான 10 விஷயங்களை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நானும் ரொம்ப வேந்து தான் போயிட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இருந்தால் முதல்ல ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது போன்ற காணொலிகளுக்கான விக்னேஷ் வெல்லூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் எல்லாமே உலகத்தோட முதல் கண்டுபிடிப்புகளை தான் பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க. பத்தாவது இடத்துல பார்க்க போகிறது பல்பு தான். இப்போ நிறைய காலகட்டங்களில் புதிய புதிய பல்பு, எல்இடி லைட், கலராக லைட்டு, சீரியல் செட் லைட்டு அப்படிலாம் பார்த்துன்னு இருக்கும்பொழுது நிறைய வித்தியாசமான லைட்டுங்களாம் இன்னும் கண்டுபிடிச்சினே இருக்காங்க. ஆனால் உலகத்துலேயே முதல்ல லைட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். என்னடா இதெல்லாம் சொல்லுங்கிற, எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க, தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்க, நல்லா சொன்னேன். அவர் என்ன பல்பு கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இழையில் வர, அதான் டங்ஸ்டன் பல்ப். அது டங்ஸ்டன் இழையில் எரியக்கூடிய பல்பு. அந்த பல்பு அதுதான் அவர் கண்டுபிடிச்சார். ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த குண்டு பல்ப் இல்லைங்க. அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் வாங்க ஃபோட்டோ. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பல்பு தான் அவர் கண்டுபிடிச்சார். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1879ஆம் வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. டங்ஸ்டன் மின்னோட்டம் அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம அடுத்ததாக 9வது விஷயம் கேமரா. கேமரானாலே சும்மாவா? எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, எல்லாம் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் கேமரா இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அவங்க அவஸ்தைப்பட்டது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் போய் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் ஏன்னா ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வரும், அதில் போய் பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். 2050, 60ஆம் வருஷத்தில் கேமரா ஒரு நிகழ்வை நம்ம ஞாபகப்படுத்துகிற வகையில் அது அமைஞ்சிருக்கு. அந்த நிகழ்வை ஞாபகம் மூட்டம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு ஃபஸ்ட்டு கேமராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆடி போயிடுவீங்க. ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். கேமரான்ற பேருக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும படமி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு கேமரா 1973 கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர்சைல்ட் செமிகண்டக்டர். பேரே வித்தியாசமாக இருக்குது. கேமராவோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 8 பவுண்டு, அதாவது 3.6 கிலோ. இந்த கேமராவில் 23 செகண்டுக்கு ஒரு முறை தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். 23 செகண்ட் ஆகும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே. அதனால் இதோட உற்பத்தி அவ்வளோவா இல்லை. இது யாரும் தயாரிக்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிக்சர். அதாவது இப்போ காமிச்ச கேமராவில் எடுத்த முதல் படத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இயற்கை காட்சி படங்கள்லாம் இந்த காலத்தில் நம்ம புதுசாக கலராக பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி கிளாராக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேமராவை கண்டுபிடிச்சவர் தான் இந்த பிக்சர் எடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. எடுத்தவரோட பேர் தோமஸ் வெஜ்வுட். இவர் 1800 இதை எடுத்துட்டாரு. ஆனால் 1802 தான் இதை எல்லாரும் உலகம் முழுக்க மக்கள் பார்த்தாங்க. அது ஏன்னு தெரியல. நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது கம்ப்யூட்டர். இந்த காலத்தில் லேப்டாப் வச்சுன்னு எல்லோரும் சுற்றி இருக்காங்க. ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயந்தே போயிடுவீங்க. ஒரு வீடு ஃபுல்லாக என்ன ஒயருங்களாக தொங்குது. எனக்கே ஒன்றுமே புரியல, எங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, எங்கே டிஸ்பிளே இருக்குது, எதுவுமே தெரியல. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் சார்லஸ் பாப்பேஜ் 1642ஆம் வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் கணினி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு கண்டுபிடிச்சவர். நல்லா தான் இருக்குது, பேர் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளைன்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. போகணுன்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். ஆனால் டிக்கெட் புக் பண்ணுறதா காசு கிடைக்காது, கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஏரோஃப்ளைனில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 பேர் உக்காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ கண்டுபிடிச்ச ஏரோஃப்ளைனில் 2 பேர் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏரோஃப்ளைனில் யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சகோதரர்கள். ஆல்பர்ட் ரைட், ஓவர் ரைட் இப்படின்னு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. டிசம்பர் 17, 1903ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே கல்யாணமே செஞ்சுக்காமல் இருந்துக்கிறாங்க. 2 பேருமே திருமணமே செய்து கொள்ளவில்லை. ரைட் சகோதரர்களுக்கு ரொம்ப சல்யூட் தான் அடிக்கணும். கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்க உறுதியாக. 2 பேர் போகிற மாதிரி இருக்குது. இந்த ஏரோப்ளைன் நல்லா தான் இருக்குது.
இப்போ இருக்கிற ஏரோஃப்ளைனோட இது நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, செலவும் கம்மி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லிஸ்ட்டு 5வது கார் தான். இப்போ இருக்கிற கார்லாம் சும்மா கெத்தா அப்படி இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கார் பார்த்தீங்கன்னா காரான்னு கேட்பீங்க. ஏன்னா 3 சக்கரம் 2 சக்கரம் அப்புறமா தான் 4 சக்கரத்திலே வச்சுருக்காங்க. காருக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா மகிழுந்துன்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் அது இல்லை, தானே ஊர்திகளை ஏற்றி செல்வதால் தானூந்துன்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்டினண்டு வெர்ச்பீஸ்ட்டு. பேரே ஒன்றும் வரல, வாயில் நோயிற மாதிரி. 1894 காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் காரு இல்லை, இது வேறு ஏதோ அப்படிலாம் சொல்லாதீங்க, இதுதான் காரு. நம்ம அடுத்தது பார்க்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள். இந்த ட்ரெயின் பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் வந்து இங்கிலாந்தில் இருக்கார், அதாவது தென்கிழக்கு இங்கிலாந்தில் இருக்கார். செப்டம்பர் 27, 1825 தான் கண்டுபிடிச்சிருக்காரு ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் கவுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பிக்சர் கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு பிக்சர் வரும். இவர் ஜேம்ஸ் வாட் நின்று இருக்காரு பாருங்கள். இந்த பிக்சர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ட்ரெயின். நல்லா இருக்குல்ல? ஒரு உயிரை காப்பாற்றுறது ஆம்புலன்ஸ் தான். அந்த வகையில் 3வது இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்குது, வேர்ல்டு ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ். இது 1830 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்பானிஷில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆஃப் மாஃபா அப்படின்னு ஒரு இடத்துல. இதில் முதல் உலக போருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் போக முடியும் ஆம்புலன்ஸில். என்னடா இதெல்லாம் ஆம்புலன்ஸுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லாதீங்க, இதுதான் ஆம்புலன்ஸ். அப்போ அவசரத்துக்கு சைக்கிள் தான். அதுக்கப்புறம் பைக் மாதிரி வந்துச்சு, இதே மாதிரி இன்னொரு மாடலில். ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்களை உள்ளே படுக்க வச்சுட்டு ஒருத்தர் மெச்சின்னு போவார் போல இருக்குது. அதுதான் ஆம்புலன்ஸ் அந்த காலத்தில். என்ன பண்ணுறது? நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆக்சிடெண்ட்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆக்சிடெண்ட் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஒன்று நடந்துச்சுன்னா பொறுப்பு இல்லை. இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் தான் நடக்குது. பைக் ரேசிங்கில் போய் விழுறது தான் அதிகமாக நடக்குது. நிறைய இளைஞர்கள் செத்தும் போகிறாங்க. அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் இந்த பிக்சர் தான். இவன் பண்ணவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்வோலாண்ட் அப்படின்னு இருக்குது. 1891 நடந்திருக்கு. ஓஹியோ சிட்டி அப்படின்னு இருக்குது. எந்த ஊர்னே தெரில, வெறும் ஓஹியோ சிட்டின்னு மட்டும்தான் இருக்குது. இது வண்டியில் பிரச்சனை ஆகி தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த லிஸ்ட்டில் டாப் 10 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மொழி தான். ஏன்னா உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி நம்மளது தான். தமிழ் மொழி பார்த்திங்கன்னா கிமு 400ஆம் ஆண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்குது. 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. தமிழ் மொழி தான் கெத்து. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. 2011 2015 வரையும் 75 மில்லியன் தமிழ் பேசுகிறாங்களாம் மக்கள் நாட்டில். முதல்ல குமரி காண்டத்தில் வந்துச்சு. இப்போ உலகம் ஃபுல்லாக போயின்னு இருக்குது. குமரி காண்டம்ன்ற மிகப்பெரிய நாட்டில் இருந்து தான் தமிழ் வந்துச்சு முதல்ல. அப்புறம் ஸ்ரீலங்கா, தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நம்பர் 1 மொழியாக இருக்குது. இன்னும் வாழ்ந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட பார்ட் 2 நான் சீக்கிரமாக போடுறேன். ஏன்னா மொத்தம் 25 கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அதில் இப்போ 10 தான் சொல்லியிருக்கேன். மீதி 5 செகண்ட் வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இது மாதிரி நல்லா புது வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குது, எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.